அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ அதிரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா அதிரச பாகு கிண்டி 2 நாள் ஆச்சு. மாவு நல்லா புளிச்சிருக்கும். நம்ம தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துட்டு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி போட போகிறோம். வாங்க எப்படி போடலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி நான் கொஞ்சோண்டு அதிரசம் செஞ்சுட்டேன். உங்களுக்காக இப்போ போட்டு காட்டுறேன். வேணால் மாவு எடுத்துகிட்டு இப்படி ரவுண்டாக நல்லா ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி இந்த ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் உங்களுக்கு ஓட்டை வேணால் ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை வேணான்னா ஓட்டை வேணாம். பார்த்து அழகாக நல்லாவே வரும். நம்ம பதமாக நல்லா பாவு காய்ச்சி அழகாக வரும். இப்போ எண்ணெயில் அப்படியே போட்டுடலாம். பாருங்க அப்படியே உப்புது பார்த்தீங்களா? இதுமாரி உப்புனா தான் கரெக்டாக நீங்கள் பாவு கிண்டி இருக்கீங்கன்னா அர்த்தம். இப்போ வெயிட் பண்ணலாம், அது நல்லா வேகட்டும். திருப்பி விட்டுடலாமா? பாருங்க உளுத்தோட மாரி நல்லா உப்பி வரணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தயவு செஞ்சு குக் பண்ணிடாதீங்க, தீஞ்சிடும். அவ்வளோதான். இதை நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெய்னா நல்லா நம்ம பிழியணும். அந்த எப்படி பிழியணும்னு நான் டிப்ஸ் காட்டுறேன் பாருங்கள். 2 ஜல்லிக்கண்டி வச்சுக்கோங்க. 1 பேக் சைடு வச்சுட்டு இப்படி நல்லா அழுத்துனீங்கன்னா எண்ணெய் எல்லாம் அப்படியே எடுத்துடலாம். இது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டோம். இப்போ பிளேட்டை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் வள்ளின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாவு எப்படி கரெக்டாக கிண்டுறது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதுமாரி பாவையோடு அழகாக இதுமாரி வரணும், பதத்தோடு வரணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். See you in another video. Bye bye.